வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரு மோடிஜி அவர்கள் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தார் பாறையில் தியானம் செய்துக்கிட்டு இருக்கார். அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். திரு மோடிஜி அவர்கள் தியானமே செய்யக்கூடாதுன்னு எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிடுச்சு. திரு மோடி அவர்கள் தியானம் செய்யறதுனால யாருக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தேர்தல் விதி மீறல்னு சொல்றாரு. விவேகானந்தா பாறையில் தியானம் செய்வதற்கு மோடி தகுதி இல்லாதவர்னு சொல்றாரு. அது எப்படி தேர்தல் விதி மீறலாக இருக்க முடியும்? அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தியானம் செய்வது. தியானம் செய்வதற்கு என்ன தகுதி வேண்டும்? இந்திய கூட்டணியில் இருப்பவர்களுக்கு மோடி எது செய்தாலும் தவறு. திரு மோடிஜி தியானம் செய்வதை எதிர்த்து வழக்கு போடுவேன்னு சொல்றாரு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். திரு மோடிஜி தியானம் பண்ணக்கூடாதுன்னு சட்டத்தில் இருக்கா? அடுத்தவர் கபில் சிபில் என்கின்ற வழக்கறிஞர் சொல்கிறார். அறிவில்லாதவர் மோடி. அவர்